இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமாக ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வாரமாக நமது தளத்தின் 784வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் ஊங்கு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நாம் செய்யக்கூடிய செயலின் படியளவை, தரத்தின் படியளவை எப்பொழுதும் நாம் உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது அது அந்த ஊங்கு என்ற வார்த்தைக்கு பொருள் தேடக்கூடிய ஒன்றாக என்றென்றும் இருந்து வருகின்றது. அவ்வகையில் இன்றைய நிகழ்வில் இலக்கியத்தில் முல்லை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு அம்மா புலவர் ராணி அம்மாள் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்குவதற்காக இணைந்துள்ளார். எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை இனிமையான மொழி நடையில் மடை திறந்த வெள்ளம் போல தமது கருத்துக்களை பதியமிடுவதில் வல்லவராக இருக்கக்கூடிய அன்பு அம்மா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஊங்கு என்ற தொகுப்பில் இலக்கியத்தில் முல்லை என்ற தலைப்பில் புலவர் ராணியம்மாள் அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் பங்கேற்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்துவோம். நன்றி. நன்றி. அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் படைப்போம் என்ற அவையினுடைய அடித்தளமாக அமைந்து நாளும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் இந்த தளத்தினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தளத்தினை கண்டு கேட்டு மகிழக்கூடிய என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நான் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இனிய இந்த காலை பொழுதிலே உங்களோடு எனக்கு தெரிந்த சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்கு, அந்த கிடைத்த இறையருளுக்கு நான் நன்றி பாராட்டுறேன். அதாவது ஊங்கு என்ற சொல்ல இந்த வாரத்தினுடைய தலைப்பா இருக்குது. ஊங்கு என்பது பிரிட்டவர்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய நிலையிலிருந்து இன்னும் சற்று அதிகமாக, இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு, உள்ளம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஊங்கு என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்பார் வள்ளுவர்.
அறத்தை போல மனித உயிர்களுக்கு ஆக்கம் தருவது எதுவுமே இல்லை. அந்த அறத்தை மறந்து விடுவதைப் போல கேடு தருவதும் எதுவும் இல்லைன்னு ரொம்ப அழகா சொல்லுவார் அவரு. அந்த தலைப்பினுடைய அடிப்படையிலே இலக்கியத்திலே முல்லை என்ற பொருள் பற்றி பேச கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நான் தலைப்புக்குள்ள போறேன். இலக்கியம் என்பது மக்களினுடைய வாழ்வியல் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது அது நம்முடைய எல்லா அவயவங்களையும் காட்டும். எப்படி இருக்குது அப்படியே காட்டும். அதுபோல வாழ்க்கையை காட்டும் கண்ணாடி தான் இலக்கியம். அந்தந்த மக்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை, வரலாறுகளை எல்லாவற்றையும் தெளிவாக காட்டக்கூடிய கால கண்ணாடி தான் இலக்கியம். அந்த இலக்கியத்தை நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க என்பதை தெரிந்து கொள்ள இந்த இலக்கியம் பயன்படுது. நம்முடைய வாழ்வியல் முறையே இயற்கையோடு ஒத்து போகும் பொழுது வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இயற்கையை விட்டு நாம் எந்த அளவுக்கு விலகி விலகி செல்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சுகமா இல்லாததோட சுமையா மாறி போகும், நரகமா மாறி போகும். அதனால நம்முடைய பழங்கால மக்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாமெல்லாம் வசிக்கிறோம் அவ்வளவுதான். அதுபோல அவர்கள் தன்னுடைய வாழ்நிலைகளையே என்ன பண்ணாங்க, இயற்கையை ஒட்டிதான் பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படி சொல்லணும்னா, அதாவது இந்த வாழ்க்கையே முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. முதற் பொருள் எதுன்னா, நாம் வாழக்கூடிய நிலம் தான். நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள். நிலம்னாக்க நம்ம வாழக்கூடிய நிலம். அதை 5ஆ பிரிச்சிருக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு. இதுல பாலை என்பது தமிழ்நாட்டுல கிடையாது. பாலை நிலம் என்ற வகைப்பாடு தமிழ்நாட்டுல இல்ல. அதனால நிலம் பத்தி மட்டும் தொல்காப்பியர் சொல்லல. ஆனா சிலப்பதிகாரம் ஒரு குறிப்பு காட்டுது. முல்லையும் குறிஞ்சியும் முல்லையும் நிலைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் சொல்லுது. அதாவது குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் தன்னுடைய இயல்புகளை இழந்து மழை வளம் குறைந்த பொழுது அந்த என்ன ஆகும்னா அது மெல்ல மெல்ல எல்லா தன்மையும் இழந்து வெப்பம் அதிகமாகி பாலை என்ற நிலமா மாறி போகும் அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த 5 திணைகளுக்குரிய மக்கள் அவள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை இதையெல்லாம் ரொம்ப அழகா தொல்காப்பியத்துல இருந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மக்கள் வாழ்க்கைக்கு புரிய பொருள் முதல் கரு உரி பொருள் 3 தான். முதல் என்பது நிலமும் பொழுதும். பொழுது என்பது 2ஆ பிரிக்கிறாங்க. பொழுத கூட பெரும்பொழுது, சிறு பொழுது. ஒரு ஆண்ட ஒரு ஆண்ட 6 வகையா பிரித்து பொறுத்தருள்க. ஒரு ஆண்ட 6 வகையா பிரித்து பெரும்பொழுதுன்னு சொல்லுவாங்க. அதே போல அதாவது கார்காலம், கூதிர்காலம்னா குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம் சொல்லிட்டு 6ஆ பிரிச்சு அது பெரும்பொழுது. அதே போல சிறு பொழுதுன்னா ஒரு நாளினுடைய பொழுத 6 பிரிவா பிரிச்சு அதை சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வைகறை, விடியல், ஏற்பாடு, நண்பகல், மாலை, யாமம் இதெல்லாம் நம்ம பள்ளியில 9, 10 வகுப்புகள்ல படித்ததுதான். திணை தான். உங்களுக்கு தெரியாத எதையும் நான் புதுசா சொல்லிடல. இப்படி அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு திணைக்கும் உரிய ஒழுக்கம்னா மக்களுடைய வாழ்க்கை முறைகள். அதுதான் அது குறிஞ்சி மக்களுக்கு எல்லா அந்த ஒழுக்கங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் எல்லா திணை மக்களுக்கும் பொதுன்னு சொன்னாலும் கூட சிலது குறிப்பா சிறந்து விளங்கும். ஒவ்வொரு திணைக்கும் சில ஒழுக்கங்கள் குறிப்பா சிறந்து விளங்கும். அதனால அதை மேம்படுத்தி சொல்றாங்க. மத்தபடி எல்லா ஒழுக்கங்களும் எல்லா திணைக்கும் பொதுதான். அதுல குறிஞ்சிக்கு அஹ் புணர்தல் நிமித்தமோ, முல்லைக்கு இருத்தல் நிமித்தமோ, மருதத்துக்கு பொறுத்தருள்க இரங்கலும் மருதம் தான் இருத்தல் நிமித்தமோ இப்படி 5 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் அவற்றின் நிமித்தம் என்றிவை தேடுங்காலை திணைக்கு உரிய 5 குறிப்பொருள். புணர்தல் என்பது குறிஞ்சிக்கு, பிரிதல் என்பது பாலைக்கு, பிரிதல் நிமித்தமும், இருத்தல் என்பது முல்லைக்கு. அதாவது தலைவனை பிரிஞ்ச பிறகு அவனை நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே அதை பத்தி எண்ணங்களையும் வைத்துக் கொண்டிருப்பது இருத்தல் நிமித்தமும். இரங்கல் என்பது நெய்தல் திணைக்குரியது. பிரிஞ்சு போனோம் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அவனையே நினைச்சு ஏங்கி போறது இரங்கல். மருத திணைக்கு ஊடல் நிமித்தமும்.
இப்படி ஒவ்வொரு திணைக்கும் அந்த சில ஒழுகலாறுல குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து முல்லைத்திணை. முல்லைத்திணை வந்து அதனுடைய பாடுபொருள் என்னன்னு சொன்னா, அ இருத்தலும், இருத்தல் நிமித்தமும். அதாவது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னுவாங்க. அ அந்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து இல்லற வாழ்க்கை நடத்தும் பொழுது கூட என்ன ஆகும்ன்னு சொன்னா, அவன் பொருள் தேடியோ பல வகையில பிரிவு ஏற்படும் தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில. தலைவன் தலைவின்னா கணவன் கணவன் வச்சு கணவன் மனைவி தான் வச்சு இந்த காலத்துல உள்ள மாரி தான். பிரிவு ஏற்படும். என்ன பிரிவுன்னா, ஓதர் பிரிவு, தூதர் பிரிவு, பொருள் வயிர் பிரிவு, போர் வயிர் பிரிவுன்ட்டு அடுக்கிக்கிட்டே போவாங்க. போர் புரிவதற்காக இந்த பாட்டு இதுல வந்து போர் புரிவதற்காக தலைவன் பிரிந்திருக்கிறான். வரவே இல்ல. அவன் என்ன பண்றான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் என்ன இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிஞ்சிரும். நான் கார்காலத்துக்குள்ள திரும்பி வந்துருவேன். அப்படின்னு சொல்லிட்டு போறான். கார்காலமும் வந்துடுது. அவன் வரல. அதை நினைத்து தலைவி ஏங்குகிறா. சுத்தி உள்ளவங்கலாம் அவள ஆறுதல் படுத்துறாங்க. தோழி முதலவங்கலாம். இத பத்தியெல்லாம் சொல்றதுதான் இந்த முல்லைத்திணை பாடல். இந்த முல்லைத்திணைக்குன்னு சொல்லிட்டு இந்த முல்லைத்திணைய குறிப்பா அழகா சொல்ற மாரி முல்லைப்பாட்டு என்ற ஒரு நூல் நம்முடைய தமிழ் சங்க இலக்கியத்துல இருக்குது. அதாவது சங்க இலக்கியங்களையே 10 பாட்டு, 8 தொகைன்னு 2 வகையா பிரிப்பாங்க. 8 தொகைன்றது 4 அடி நா நாலடியார் போன்ற 4 அடி நாணார்ப்பது, முப்பால், கடுகம், கோவைன்னு சொல்லிட்டு போகும் அது. அது 8 பொறுத்தவரைக்கும் அது 17 கீழ்க்கணக்கு. நற்றிணை நல்ல அ நற்றிணை நல்ல குறுந்தொகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகைன்னு சொல்லிட்டு 8 தொகை பாட்ட ஒரு பாட்டு குறிப்பா அந்த தலைப்புகள வச்சு ஒரு பாட்டு இருக்கும். அதே போல 10 பாட்டுல முருகு, பொருநாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, கோல நடுநல் வாடை, மறுவினிய கோல் குறிஞ்சி, பட்டின பாலை, கடாத்தொடும் 10ன்னு சொல்லிட்டு 10 பாட்ட சொல்வாங்க. அதுல ஒரு பாட்டு முல்லைப்பாட்டு. 10 பாட்டுல உள்ள இந்த 10 பாடல்கள் ரொம்ப சிறிய அளவு கொண்டது. 103 அடிகள் மட்டுமே கொண்டதுதான் முல்லைப்பாட்டு. பெரிய 782 அடிகள் கொண்டது மதுரை காஞ்சி. இந்த முல்லைப்பாட்டு வந்து அந்த முல்லைத்திண மக்களுடைய ஒழுக்கம், அதனுடைய முதற் பொருள், கருப்பொருள் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லும். அதுல அந்த இந்த முல்லைப்பாட்ட பாடியவர் யாருன்னு சொன்னா, அந்த பாடிய ஆசிரியர் வந்து காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். நப்பூதனார் என்பவர் பாடியிருக்கிறாரு. அவர் காவிரி பூம்பட்டினத்துல வாழ்ந்த பொன் நகை செய்யக்கூடிய வணிகரான, பொன் நகைகளை விற்கக்கூடிய வணிகரான அவருடைய மகனான நப்பூதனார் என்பவர். அவர் வந்து இந்த பாட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த பாடல் தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிற முதன்மையான பாடலா. அதுல முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டு இருக்குது. முதல்ல அந்த பாட்ட மட்டும் படிச்சிடலாம். அ நனந்தலை உலகம் வளையி நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால்போல் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்பு போடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறு புன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூய் கைதொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறிதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்குசுவல் அசைத்த கைய கொடுங்கோர் காவலர் பின் சென்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால் நல்ல நல்லோர் வாய்ப்புள் தெவ்வர் முனை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீனின் பருவரல் எவ்வம் கலை மாயோய் என காட்டவும் காட்டவும் காணாள் கலுள் சிறந்து பூப்போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்பன்னு சொல்லிட்டு 23 அடிகள்ல சொல்லப்படுது. இதுல எல்லா பொருளும் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாமே சிறந்து விளங்குது. உதாரணமா சொல்ல போனா முல்லைக்கு உரிய முதல் பொழுது வந்து நிலம் வந்து காடும் காடு சார்ந்த இடமும் அந்த காடு சார்ந்த இடத்துடைய மக்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னு சொன்னா ஆணிரை மேய்த்தல் அது சார்ந்த தொழில்கள். அது மட்டும் இல்லாம அதனுடைய பொழுது என்னன்னு சொன்னா சிறப்பான பொழுது எதுன்னு சொன்னா கார்காலம் தான் சிறப்பான பொழுது. அதாவது மழைக்காலம் தான் அந்த சிறப்பான பொழுது அது. அதை இந்த பாடல் சொல்லுது. அதாவது நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற இந்த உலகத்தையே வளைக்கிற மாதிரி, அதாவது மழை நாமளே பார்த்திருப்போம்.
நல்ல வெயில் காயும். அப்படியே ரொம்ப தாங்கவே முடியாம இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்னா, அந்த மழை மேகங்கள் மெல்ல, மெல்ல, மெல்ல முதல்ல லேசா வர்ற மாரி இருக்கும். அப்படியே திரண்டு, அப்படியே வானத்துக்கு ஒரு குடை பிடித்த மாரி, சூரியனுக்கு மறைக்கிற மாதிரி, உலகமே அப்படியே இருண்டு போகும். உலகத்தையே வளைத்துக் கொள்வது போல அந்த இருள் எம் நாம் வாழக்கூடிய இருப்பிடங்களை வளைத்துக் கொள்வது போல சூழ்ந்து கொள்ளும். அதுபோல உலகத்தை சூழ்ந்து கொண்டு மழை மேகம் சூழ்ந்து கொண்டு மழை பொழியுது. கார்காலம் இதுல வந்துடுது. அது மட்டும் இல்லாம ஆயர்கள பத்தி இதுல குறிப்பு வரும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மழை மேகம் எப்படி வருது? அப்படிங்கிறது நாம ஏற்கனவே 3ஆம் வகுப்பிலே படிச்சிருப்போம். கடல் கடல் அல்லது மற்ற நீர்நிலையில் உள்ள நீரானது சூரிய வெப்பத்தால் ஆவியாகி நீராவியாக மேலே சென்று மேகமாக மாறி, மேகத்துல குளிர்ந்து அந்த மேகம் வந்து அ க பொழியும்பொழுது மலை மீது மலை பக்கமா போகும்பொழுது குளிர்ந்த காற்று பட்டு மழையா பொழியுதுன்னு படிச்சிருப்போம் இல்லையா? சூரிய வெப்பம் நீரை ஆவியாய் மாற்றும். நீராவி மேகமாகி வானிலே நீந்தும். மேகங்கள் குளிர்ந்து நல்ல மழையை பொழிந்தன. நீர்நிலைகள் யாவுமே நிரம்பி வழிந்தன. மழையும் வந்தது, செடி கொடி மரங்கள் செழித்தன. வாடி கிடந்த பூமி பயிர்கள் எல்லாம் நிமிர்ந்து நின்றனன்னு ஒரு பாடல் உண்டு. அது மாதிரி நனந்தலை இந்த உலகத்தையே அகன்ற பெரிய இந்த உலகத்தையே வளைத்துக் கொண்டு மழை பொழியுது. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அந்த மேகம் மெல்ல மெல்ல உருவாகி பெரிய உருவமா மாறுது. அதுக்கு அந்த மேகம் எப்படி உருவாகுதுன்றதுக்கு இந்த பாடல்லயே 4வது பாடல்ல ஒரு வரி வருது. "பாடி இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி." எழிலி அப்படின்னா மேகம்னு பொருள். "பாடி இமிழ் பனிக்கடல் பருகி." அதாவது சூரிய வெப்பம் தாங்காம அந்த மேகமெல்லாம் என்ன பண்ணுது? வெப்பத்தை தணித்துக் கொள்ள கடல்ல உள்ள குளிர்ந்த நீரை குடிக்குதாம். பருகி அது என்ன பண்றது? நீராவியா உடனே நீராவியா வெப்பம் சேர்ந்த உடனே நீராவியா மாறிடும் இல்லையா? நீராவி வந்த உடனே வளநேர்பு கோடு கொண்டு எழுந்த செலவு எழிலி. இந்த வளநேர்புன்னா வலப்புறமா திரும்பி மழையா பொழியுது. அது என்ன வலப்புறமா திரும்பின்னா, நம்ம இந்திய நாடு ஒரு பருவக்காற்று நாடு. பொதுவா இந்த கேரளா, அ ம க கர்நாடகா, ம் ம ம மகாராஷ்டிரா இது போன்ற பகுதி, அஸ்ஸாம் போன்ற பகுதிக்கெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று. அதாவது தெற்கு புறத்துல உள்ள இந்திய பெருங்கடல், அதுலருந்து அந்த குளிர்ந்த காற்று அந்த நீரை பருகி வரக்கூடிய மேகம் அப்படியே மழையா பொழியும். தென்மேற்கு பருவக்காற்று மழையை தரும். அப்போ நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம தமிழ்நாட்டுக்கு தடுத்து விடுவதால, நமக்கு பெரும்பாலும் அதனால மழை கிடையாது. இப்படி செல்லக்கூடிய அந்த பருவக்காற்று நேரா அஸ்ஸாம், மேகாலயாலாம் போய் தாக்கிட்டு அங்க தானே உலகினுடைய அதிக மழை பெறும் இடமான சிரபுஞ்சி இருக்குது. அங்க போய் தாக்கி மழையெல்லாம் எல்லா வழியில மழைய பொழிந்துகிட்டே போயிட்டு, திரும்பி வங்கக்கடல் வழியா வரும்பொழுது மறுபடியும் அந்த கடல் நன்னீரை முகர்ந்து கொண்டு தெ வடகிழக்கு பருவக்காற்ற நம்ம தமிழ்நாட்டுக்கு தரும். இதுதான் அது பின்வாங்கும் பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. அப்படி வலப்புறமா திரும்பி வந்து மழைய தருதுன்றத குறிப்பா உணர்த்துற மாதிரி, "பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்பு கோடுன்னா மலை. அந்த மலையில போய் முட்டி மோதி திரும்பி எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறு புன் மாலை." அதாவது அப்படி பெரிய மழைய பொழியுது. அது ஒரு சிறிய மாலை பொழுது. மாலை பொழுதுன்றது முல்லைத்திணைக்குரிய சிறு பொழுது. கார்காலம் என்பது பெரிய பொழுது. இந்த கார்காலம் மழைக்காலத்துல பொழியுது. சரி, இந்த மேகம் மழை பொழியறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு அழகான உவமை சொல்றார் நப்பூதனார். என்னன்னு சொன்னா, அதாவது திருமாலுடைய அவதாரங்கள்ல ஒன்று 10 அவதாரங்கள்ல ஒன்று வாமன அவதாரம். அது மட்டும் இல்லாம திருமால் தான் முல்லை நிலத்துக்குரிய தெய்வம். கருப்பொருள்ல தெய்வம், உணாவே தெய்வம், உணவு, மரம், விலங்குகள், புல்லு, பறவை, யாழ், இசை, தொழில் இதெல்லாம் கருப்பொருள். அந்த கருப்பொருள்னா அந்த நிலத்துல குடியிருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம் ம ம திருமால். அந்த திருமால் இந்த பாட்டுல வந்துடுறார். அப்படி அவர் என்ன பண்ணுவாரு, வாமன அவதாரம் எடுத்து மாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் நடத்தும் பொழுது, அங்க யாசகம் கேட்கிற மாரி குறுகிய குள்ள வடிவத்தோட வருவார். வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்பொழுது, "எனக்கு பெருசா எதுவும் தேவையில்ல. என்னுடைய கால அளவு, அடி அளவுக்கு 3 அடி நிலம் குடுத்தா போதும்." அப்படிங்கிறார். "என்ன 3 அடி நிலம் போதுமா? உங்க காலே ரொம்ப சின்னதா இருக்கேன்னு" அவன் கேட்பான். "இல்ல அத குடுத்தா போதும்பார்." சொன்ன உடனே அவனும் என்ன பண்ணுவான், கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவருடைய கையில எள்ளெல்லாம் போட்டு தண்ணி வார்ப்பாங்க. தாரை வார்த்தல்ன்னு சொல்லுவாங்க அத. அத குடுக்குறாங்க. அவர் கையில இருந்து அந்த வாமன உருவத்துல உள்ள அந்த அவருடைய கையில இருந்து அந்த நீர் வெளியில
வழிய வழிய அந்த நீர் வழி அந்த நீர் சிலை சரி. அந்த அவருடைய கைகள் எப்படிப்பட்ட கைகள்? இப்ப குறுகிய உருவமா இருக்கிறாரு. அவருடைய கைகள் வந்து ஒரு பக்கம் ஒரு கை வந்து சங்கு தாங்கி உள்ள கை, இன்னொன்னு சக்கரத்தை தாங்கி உள்ள கை. அதத்தான் நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. அதாவது நேமின்னா சக்கரம், சக்கரத்தோடு வலம்புரி சங்குகளையும் கையில ஏந்திய மிகப்பெரிய கைகளை உடையவர். மாதாங்கு தடக்கை. ஒரு நிமிடம். அந்த தடக்கையில அந்த நீர் பட்ட உடனே அந்த உருவம் என்ன ஆயிடுது? அப்படியே மிகப்பெரிய உருவமா ஆயிடுது. விஸ்வரூபம்னுவாங்க. திரிவிக்ரமனா உருவம் மாறுறாரு. அப்படி உருவம் மாறுறது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த கருமேகங்கள் மெல்ல மெல்ல சேர்ந்து சேர்ந்து அப்படியே இந்த உலகத்தையே வளைச்சு பெருசா எழும்புற மாதிரி அந்த உருவம் இருக்குதாம். அந்த மேகங்கள் சூழ்ந்து இருக்குதாம். அதத்தான் இந்த பாடல் சொல்லுது. நனந்தலை உலகம் இந்த உலகத்தை வளைத்து நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. அந்த பெரிய கைகளை உடைய திருமால் தன்னுடைய கையில நீர் பட்ட உடனே நிமிர்ந்த மால் போல் அந்த நிமிர்ந்து நின்ற விஸ்வரூபம் எடுத்த திருமாலை போல இந்த மழை என்ன பண்ணுது? மழை மேகம் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்ப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி என்ன பண்ணுது? பெரும் பெயல் பொழிந்த சிறு புன் மாலை. இந்த 6 அடிகள்ல தெய்வமாகிய கருப்பொருள் வந்துடுது. மழைக்காலம் பெரும்பொழுதாகிய கார்காலம் வந்துடுது. சிறு புன் மாலை, துன்பத்தை தரக்கூடிய மாலைன்னு சொல்லிட்டு சிறு பொழுத வந்தது. அது ஏன் துன்பத்தை தரக்கூடிய மாலை? யாருக்கு துன்பத்தை தரக்கூடியது? மாலை பொழுது வந்து படை போல கொல்லும் வருவார் வருவார் என்ற செய்தியும் சொல்லும் ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. அந்த மாலை பொழுது படை போல வந்து பிரிந்திருப்போட கொல்லக்கூடியது, ஆனாலும் பெண்ணானாலும். அப்படி அந்த இல்லத்து தலைவி என்ன பண்றா? ரொம்ப துன்பப்படுறா. வருவேன்னு சொல்லிட்டு போன கார்காலமும் வந்துடுச்சே, இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு. அதாவது குறிப்பிட்ட நாள்ல வருவான்னு சொல்லும்பொழுது ஒரு 2 மாசமோ 3 மாசமோ இருக்கும்பொழுது நம்ம பொறுத்துக்கிட்டே இருப்போம். அந்த சொன்ன காலத்துக்கு பிறகு அதிகம் ஒரு 10 நாள் அதிகமாவோ 2 நாள் அதிகமாவோ போனா அந்த 2, 3 நாட்கள் பிரிவதை நம்மளால தாங்கவே முடியாது. அதே போல அந்த கார்காலமும் வந்துடுச்சு, இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்போ அவ வருத்தத்தை பார்க்க முடியாம அந்த வீட்டுல உள்ள தோழி, அப்புறம் வந்து வீட்டுல உள்ள முதுமையான பெண்டிர், இந்த செவிலி தாயெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சொன்னாலும் கேட்க மாட்டா. ஏதாவது என்ன இது ஒன்னும் தெரியலையே, நமக்கும் தெரியலையே, போனவன் எப்ப வருவான்னு தெரியலையே, என்னாச்சு? அவன் வந்து படை கொண்டு போயிருக்கிறானே, அந்த படை முடிஞ்சிடுச்சா, வெற்றி பெற்றானா, என்ன எப்ப வருவான் தெரியலையே அப்படின்னு குழம்பி நிக்கும் பொழுது நாமே நினைப்போம். ஒரு செயல் செய்யும் பொழுது இதை செய்யறதா அதை செய்யறதா, என்ன நடக்குன்னு தெரியலையேன்னு மனசு குழம்பும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? திருவுளச்சூட்டு போட்டு பார்ப்போம். ரெண்டு செயல் பண்ணணும், எது பண்றதுன்னு தெரியலன்னு. அது போல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, விரிச்சி கேட்டல் ஒரு செயல் செய்வாங்க. விரிச்சி கேட்டல்னா என்ன அர்த்தம்னா, விரிச்சி கேட்டல்னா அதாவது நாம ஒரு செயல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த நம்ம எடுத்துக்கிட்ட செயல் நல்லா முடியுமா முடியாதா அப்படின்னு சந்தேகம் கொண்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் நடமாட்டம் குறைஞ்ச இடத்துல 4-5 பேர் போவாங்க இல்லையா, அவங்கள அறியாம போய் நிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நெல்லையும் முல்லைப்பூவையும் தூவி தெய்வத்தை வணங்கிட்டு அவங்க சொல்ல வந்து அவங்க அறியாம கூர்ந்து கேட்பாங்க. அவங்க வழிபோக்கங்க, அவங்க பாட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே போவாங்க. இவங்க பக்கத்துல இருந்து கேட்பாங்க. கேட்கும் பொழுது அவங்க பேசிக்கிட்டு போறவங்க, இது என்ன பெரிய விஷயமா, சீக்கிரம் அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்டா, நீ நினைச்ச மாதிரிலாம் நினைக்காது, அவன் சீக்கிரமா வந்துருவான்டான்னு அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டு போவாங்க. இதை கேட்பாங்க. இதை கேட்ட உடனே, ஓ இது நற்சொல் இல்ல, நீ உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஏன் இப்படி, அவன் போனோம் எவ்வளவு நாளா சினிமா வரப்போறான் அப்படின்னு பேசினா அதை தீய சகனமா கொள்வாங்க. இப்படி நமக்கு தொடர்பில்லாத வேறு சிலர் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு போறத தாங்கள் ஏற்ற கருத்து செயலுக்கு ஒரு நல்லதாவோ கெட்டதாவோ கேட்கறதுதான் விரிச்சி கேட்டல்னு பேரு. அவ்வாறு அதைத்தான் இந்த பாட்டு அடுத்த வரிதான் சொல்லுது. அருங்கடி மூதூர் மருகில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப. அதாவது முல்லைப்பூக்கள் மனம் மிகுந்த பூக்களை சுத்தி வண்டுகள் பூத்த உடனே மலர்ந்து இருக்கும் இல்லையா, மாலை பொழுதுதான் அதெல்லாம் மலரும். அத நெல்லோடு நாழி கொண்ட நறுவி முல்லை. நறுவினாக்கா மலர், நன்கு பூத்த மலர். நான் வாசம் மிகுந்த மலரையும் அந்த நெல்லெல்லாம் அளப்பாங்க இல்லையா, நாழின்னு சொல்லிட்டு, அது மரக்கால்னு சொல்லுவாங்க நாங்க படிக்கும் பொழுதெல்லாம். அதுல எடுத்துக்கிட்டு அது என்ன பண்றாங்க, அரும்பு அவிழ் அலறி தூய், அந்த மலர்ந்த அரும்பு முல்லை பூக்களை தூவி தெய்வத்தை கை தொழுது பெருமுது பெண்டிர்
விரிச்சி நிற்ப. அந்த விரிச்சி கேட்டல் என்ன சொல்றாங்களோ, நற்சொல்னு அர்த்தம் விரிச்சின்னா இங்க. அந்த நல்ல சொல் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறாங்க. இது ஒரு காட்சி. முதல்ல மழை பெய்யற காட்சி ஒண்ணு. 2வது பெண்கள் வந்து விரிச்சு கேட்க நிற்கிற காட்சி. 3வது ஒரு காட்சி ரொம்ப அழகா இந்த காட்சியை நப்பு நிறைவேற்றிருக்கிறாரு. பக்கத்துல ஒரு வீடு. நல்ல மழை நல்லா சோடு பெய்யுது இல்லையா? திருமால் உலகத்தை பூமியை ஒரு அடியாகவோ, வானத்தை ஒரு அடியாகவோ அளந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை போல விஸ்வரூபம் எடுத்து பெய்யக்கூடிய மழையில ரொம்ப குளிர் வரும். நம்மலாம் மழையில என்ன பண்ணுவோம்? குளிரானாக்கா 2 கையை அப்படியே வந்து கட்டிக்கிட்டு நிப்போம் ஹோன்ட்டு. அது போல அந்த அந்த இவங்க நிக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குது. சின்ன வீடு இருக்குது. அந்த வீட்டினுடைய கொல்லைப்புறத்துல ஒரு மாட்டு கொட்டில் இருக்குது. அங்க என்ன ஆகுதுனாக்கா, ஒரு சின்ன கன்றுக்குட்டி என்ன பண்ணுது, ஒரு கட்டி வச்சுக்கிறாங்க ஒரு தாம்பு கயித்துல. அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுது, அதுக்கு பசி தாங்கல. மாலை பொழுது இல்லையா? மேய்ச்சலுக்கு சென்ற பசுக்கெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்று என்ன பண்ணுது, அலமந்து திரியுது. எப்ப வருவாங்க, எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதை இந்த பாடல் வரிகள் சொல்லுது. அப்போ வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டுல உள்ள ஆயர் குல பெண் என்ன பண்றா, சின்ன குழந்தை வந்து ஒரு 10 வயசு பெண் வந்து என்ன பண்றா, அந்த கன்றினுடைய அந்த குரல் தாங்காம மெல்ல பக்கத்துல வந்துட்டு, கவலைப்படாத கவலைப்படாத, இரு இரு, மாலை பொழுது ஆயிடுச்சு. உங்களுடைய அம்மாவெல்லாம் கூட்டிட்டு போனவங்க எல்லாம் அந்த கோவலர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பின்னாடி இருந்துகிட்டு தள்ளி கூட்டிகிட்டே வந்து சீக்கிரம் இது இப்ப வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க, கவலையே படாத, இப்ப வந்துருவாங்க அப்படின்னு அந்த கன்றை தொட்டி தடவி ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்றா. இதுதான் இவளுக்கு நற்சொல்லா அமையுது. இப்ப வந்துருவாங்க, நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்றது நற்சொல் மாதிரி இவளுக்கு அமையுது. அந்த பாடல் என்னன்னா, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்று. அது என்ன பசலை கன்றுன்னா, பசலைனா பசுமைனால எப்ப இருக்க இளமையான கன்றுன்னு அர்த்தம் இங்க. உருதுயர் அலமரல் நோக்கி, அது பசி தாங்காம இப்படி அப்படி அலையறத பார்த்து ஆய்மகள் அவ எப்படி இருக்கிறான்னு காமிக்கிறாரு பாருங்க. நடுங்கு சுவல் அசைத்த கையல். கையெல்லாம் நடுங்குது, தோளெல்லாம் நடுங்குது. சுவல்னா தோல். அந்த தோல் பட்டுல கையை கட்டிக்கிட்டு என்ன பண்றா, கைய கொடுங்கோர் காவலர் பின்னின்று உய்த்தர. கையில வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறவங்க நீண்ட கொம்பு வச்சிருப்பாங்க. அதனுடைய நுனியில வந்து ஒரு அரிவாளா வாள் மாதிரி, இந்த வளைந்த கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கும். எதுக்குன்னு சொன்னா, இந்த ஆடுகளும் மாடுகளும் மேயும் பொழுது உயர்ந்த மரங்கள்ல இருந்த சில தழைகள் எல்லாம் அதுக்கு பிடிக்கும் இல்லையா? அதையெல்லாம் பறிச்சு தர்றதுக்காக வச்சிருப்பாங்க. அதைத்தான் கைய கொடுங்கோர் காவலர் பின் நின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாய. இப்ப வந்துருவாங்க உன்னுடைய அம்மா எல்லாம் அப்படி என்போல் நன்னரு நன்மொழி கேட்டனம். அப்படி ஒரு பெண்ணு பேசிக்கிட்டு இருந்தா, அவ அந்த கன்று குட்டிக்கு சொல்றா. ஆனா அது நமக்கு சொன்ன மாதிரி இருக்குது. அந்த நல்ல சொல்ல நாங்க கேட்டுட்டு வந்தோம். அதனால நீ கவலைப்படாத. முனை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருதல் தலைவர். அதாவது எந்த செயலை மேற்கொண்டு போனானோ அந்த போர் செயல் நல்லபடியா வெற்றிகரமா முடித்து அவளோட திரைப்பொருள்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு தலைவர் சீக்கிரம் வந்துருவாரு. நீ 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 வந்து துன்பத்தை எல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்றா. ஆனா சொன்னாலும் கூட அவளுக்கு அதெல்லாம் பதியவே இல்லை. எங்க இன்னும் வரலையே, எப்போ வந்துட்டானே வரலையே. காட்டவும் காட்டால் கலுள் சிறந்து பூ போல் உன்கண் புலம்பு முத்து உரைப்ப அப்படிங்கிறார். அந்த கண்ணுல இருந்து தண்ணீர் வழிதான். அது எப்படி இருக்குன்னா, முத்து மாதிரி இருக்குதான், முத்துக்கள் கொட்டுற மாதிரி இருக்குதான். அது மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாள் அவ. இந்த முத்துக்கள் சொன்ன உடனே எனக்கு ஒரு முத்தொள்ளாயிரம் பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது அந்த முத்தொள்ளாயிரம் பாட்டுல ஒரு கைக்கிளை பாட்டு. பாண்டிய மன்னனை பார்த்து அவனுடைய உலாவை பார்த்து அவன் மேல் மனம் கொண்ட பெண்கள் விரும்பின பெண்கள் பாடுற மாதிரி எல்லாம் பாட்டு அமைப்பாங்க. அது ஒரு தடவை இவங்க மட்டும்தான் அன்பு செய்வாங்க. அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும். இப்பியின்றிட்ட எரிகதிர் நித்திடம் பொற்கையே அல்ல படுவது, பொற்கை குருதி வேர் மாறன் குளிர் சார்ந்த அகலம் கருதியார் கண்ணும் படும். என்ன அர்த்தம்னா, இப்பினா சிப்பி. சிப்பியில இருந்து வரக்கூடிய அந்த முத்து வந்து பொற்கை நகரத்துல மட்டும் இல்ல, பாண்டிய நாடு முத்துடைத்து இல்லையா, அங்க மட்டும் கிடையாது. அந்த மாறனுடைய பாண்டிய மன்னனுடைய மார்பை நாம போய் சேரலையே அப்படின்னு அவனை நினைத்து ஏங்கக்கூடிய பெண்களினுடைய கண்கள்ல இருந்து முத்து வரும்னு பாடியிருப்பார் அந்த முத்தொள்ளாயிர பாடலாசிரியர். இப்பியின்றிட்ட எரிகதிர் நித்திலம் பொற்கையே அல்ல படுவது, பொற்கை குருதிவேல் மாறன் குளிர் சார்ந்து அகலம் கருதியார் கண்ணும் படும் அப்படிங்கிறாங்க. அதே போல இவர் முத்து மாதிரி கண்ணீரை ஊக்குறாளாம் இவ. இப்படி இந்த பாடல் வந்து 3 விதமா பிரிச்சு
இப்ப சிறுபொழுது பெரும்பொழுது சொல்றது ஒண்ணு, மழைக்காலத்து சொல்றது ஒண்ணு, அப்புறம் அந்த பெண்கள் விரிச்சு கேட்டு நிக்கிறது ஒண்ணு, அப்புறம் அந்த கன்றுக்குட்டிய ஆசுவாசப்படுத்தி வந்துருவாங்க வந்துருவாங்க கவலைப்படாமன்னு சொல்றது ஒண்ணுன்னு சொல்லிட்டு இதுல அந்த கருப்பொருள் என்னது? அந்த இவங்க எல்லாம் இருக்காங்க, தெய்வம் வந்து திருமால சொல்லியாச்சு, அது ஒரு கருப்பொருள். அப்புறம் வந்து கோவலர்கள்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவங்கள சொல்லியாச்சு. ஆய்மகள் வரா, அது மட்டும் இல்லாம அந்த ஆணிரைகள்லாம் வருது, கன்று வருது, இதெல்லாம் வந்து கருப்பொருள்கள் தான். இப்படி இந்த பாடல் வந்து மிக சிறப்பா இருக்குது. இப்ப நாம இந்த பாட்டை ஒரு தடவை படிச்சிடுறேன் நானு. இந்த பாட்டு இப்ப படிக்கும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நனந்தலை உலகம் வளையி நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்செல நிமிர்ந்த மால்போல் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடு மூதூர் மருகில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூய் கைதொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்குசுவல் அசைத்த கைய குறுங்கோர் காவலர் பின்னின்று உய்த்தர, பின்னால இருந்து போ போ போன்னு சொல்லிட்டு மழை பெய்யுது, அதிகமா பெய்யுது, போ போன்னு ஓடிட்டே வருவாங்க அப்படிங்கிறாவ. பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். அதனால் நல்ல நல்லோர் வாய்ப்புள் செவ்வர் முனை கவர்ந்து கொண்ட திரையர் முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீ நின் பருவரல் எவ்வம் களை மாயோ என காட்டவும் காட்டவும் காணாள் கலுள் சிறந்து பூப்போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்ப அப்படின்னு இந்த பாட்டு இன்னும் போகுது. அடுத்தது சரி, இது வந்து முக்கியமான பாடல். இது அந்த முடைத்தினுடைய கருப்பொருள் உரிப்பொருள் எல்லாமே இருக்கணும். எல்லாமே மூன்றுமே ஒரு பாடல்ல வரணும்னு அவசியம் இல்லை. குறுந்தொகை எல்லாம் ஒரு 4 அடி பாடல் தான், 4 அடி 5 அடி தான் இருக்கும். ஏதாவது முதல் பொருள் வரலாம், நிலம் பொழுது வரலாம், அல்லது காலத்தை குறிக்கலாம், சிறு பொழுதை குறிக்கலாம். அப்படி இல்லாமன்னா தெய்வத்தை குறிச்சு வரலாம், அது இல்லாம கருப்பொருளை குறிச்சு வரலாம். அப்புறம் ஆனா முக்கியமா எது வரணும்? உரிப்பொருள் வரணும், அந்த ஒழுக்கம் வரணும். அவங்க என்ன பண்றாங்க, புணர்தலா, இருத்தலா, இறங்கலா, ஊடலா, அதெல்லாம் சொல்ற மாதிரி அமையணும்னு சொல்லுவாங்க. இப்படி இது மாதிரி நிறைய பாடல் அடுத்தடுத்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல காணப்படுது. நான் வந்து இந்த குறுந்தொகையில உள்ள பாடல்கள் எல்லாம் நான் எடுத்திருக்கிறேன் நானு. இன்னைக்கு இத வந்து 108வது பாட்டு. 108வது பாட்டு என்ன சொல்லுதுன்னா, அதாவது இதே போலதான் தலைவி சொல்ற மாதிரிதான் வருது. அது என்ன சொல்றேன்னா, இந்த கார்காலம் வந்துட்டு கார்காலம் வந்துடுச்சு. நான் முதல்ல பாட்டை சொல்லிடுறேன். மழை விளையாடும் குன்றுசேர் சிறுகுடி கறவை கன்றுவயின் படர புறவில் பாசிலை முல்லை ஆசியில் வான்பூ செவ்வான் செவ்வி கொண்டன்று உய்யேன் போல்வள் தோழி யானே அப்படின்னு தலைவர் சொல்றார். என்ன சொல்றான்னா, இது மழை விளையாடக்கூடிய கார்காலம் வந்துடுச்சு. இந்த சிறு குடியில வசிக்கக்கூடிய நாம கன்றுகள் எல்லாம் வீட்டை தேடி மேய போன பசுக்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டை தேடி கன்றை தேடி வரக்கூடிய மாலை பொழுதும் வந்துடுச்சு. நம்முடைய தோட்டத்துல புறவில்னா தோட்டத்துல பசிய இலைகள்ல நிறைய முல்லைப்பூக்கள் வந்து கார்காலம் வந்துடுச்சுன்னு சொல்லுது. நான் இனி என்ன ஆவேன், இவ்வளவு நாள் காத்திருந்தேன், என்னால காத்திருக்கவே முடியாது. உய்யேன் போல்வள் தோழி, நான் இனி இருக்கவே மாட்டேன் போல் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி பாட்டு இருக்குது. வள்ளுவருடைய குரல் இங்க எனக்கு ஞாபகம் வருது. இவ்வளவு நாள் காத்திருந்த, இனியும் வரல, என்னுடைய உயிரே போயிடுற மாதிரி இருக்குது, இனி அவன் வந்து என்ன வரலன்னா என்ன. இன்னொரு மாதிரி பாட்டு வரும். பெரியின் எண்ணாம் பெற்ற கால் எண்ணாம் ஊரின் எண்ணாம் உள்ளம் உடைந்து ஒக்க கால்னு வள்ளுவர் 1270வது குறளை சொல்வார். நீ வந்து என்ன வரல என்ன, நானே போற மாதிரி இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு அதை இந்த பாட்டு சொல்லுது. மழை விளையாடும் குன்று சேர் சிறுகுடி கறவை கன்றுவையின் படர புறவில் பாசிலை முல்லை ஆசியில் வான்பூ செவ்வான் செவ்வி கொண்டன்று உய்யேன் போல்வள் தோழி யானேன்னு சொல்லிட்டு பாடுற மாதிரி இந்த பாட்டு வருது. ரொம்ப அழகான பாடல் இது. அடுத்தது இன்னொரு பாடல் வந்து இது எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் இது. அதாவது அந்த கார்காலம் வந்துடுச்சு. கார்காலத்துல வந்தது என்ன அடையாளம்? மழை பொழியும், தோட்டத்துல பார்த்தாக்கா முல்லை பூக்கள்லாம் மலர்ந்து நிற்கும். உடனே அவளுக்கு வந்து அது எப்படி தோணுதான்,
தோட்டத்துக்கு போறாய் வருவானாலும் அப்படி வாசலுக்கும் தெருவுக்கும் அலைவாங்க இல்லையா? அப்படி அலையும் பொழுது அந்த முல்லைப்பூக்கள் வந்து கார்காலமே முல்லைப்பூவாகிய பற்களை காட்டி அவளை பார்த்து கேலியா சிரிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு அழகான கற்பனை பாருங்க. ஏன்னா அந்த கார்காலம் சொல்லுதான், இளமை பாரார் வளம் நசையி சென்றார் இவனும் வாரார் எவனரோ. உன்னுடைய இளமைய பார்க்கல, அவனுடைய இளமையை வீணாவறத பார்க்கல. வளம் நசையி சென்றார், பொருள் தேடுறதுக்காக போயிருக்கிறான். இந்த பாட்டுல பொருள் தேட போயிருக்கான், அந்த பாட்டுல நம்ம போருக்காக போயிருக்கான். வளம் நசையி சென்றார், நசையின்னா விரும்பி. இவனும் வாரார், இன்னும் வரல, எவனோரோ எங்க இருக்கானோ தெரியல என பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகு முகை. அந்த தோட்டத்து பக்கத்துல இருக்கிற அந்த முல்லை கொடியினுடைய பூக்கள் என்னை பார்த்து அதுவே பூக்களையே பற்களாக கொண்டு நகுமே தோழி நருந்தன் காரே, இந்த கார்காலம் என்னை பார்த்து கேலியா சிரிக்குது தோழி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒக்கூர் மாசாத்தியார் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. மீண்டும் அந்த பாடலை பார்க்கலாம். இளமை பாரார் வளம் நசையி சென்றார் இவனும் வாரார் எவனொரோ என பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிராக, எயில்னா பல்லு, எயிரினாக்கா நகுமே தோழி நருந்தன் காரே. இது ஒரு பாடலாச்சா. இன்னொரு பாடல், இது தலைவன் கூற்றா வருது. அவன் வந்துகிட்டு இருக்கான் வேக வேகமா. ஐயோ நம்ம கார்காலம் வந்துடுச்சே, எங்க பார்த்தாலும் இந்த முல்லை பூக்கள்லாம் இருக்குது, இது வேற சிரிக்குது நம்மளை பார்த்து. அவனுக்கு அது கேலியா சிரிக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவன் அவன் பாடுற மாதிரி பாடல் இது. இது கருவூர் பவுத்திரனார்னு எழுதின பாடல் இது. குறுந்தொகையில 162வது பாடல். அதுலயும் கேட்பாருங்க. கார்புறம் தந்த நீருடை வியன் புலத்து பலர் புகுதரும் புல்லென் மாலை. கார்புறம் தந்தன்னா மழைக்காலம் வந்துடுச்சு, மழை பொழியுது. நீருடை வியன்புறம், இந்த உலகம் வந்து ஊரு ஏரி குளம் எல்லாம் நிரம்பி நீர்நிலை நிரம்பி வழியுது. பலர் புகுதரும் புல்லென் மாலை, ஆவினங்கள் எல்லாம் வீட்டை தேடி வருது. அப்படி வரக்கூடிய மாலை பொழுது முல்லை வாழியோ, அந்த பொழுதுல முல்லை மலர்லாம் பூக்குது. உடனே வாழ்த்துறான், முல்லை வாழியோ முல்லை, எனக்கு புரியுது கார்காலம் வந்துடுச்சு, நீ சொல்லி என்னை பார்த்து நீ சிரிக்கிற மாதிரி தெரியுது. நானே துன்பத்துல வாடி போயிருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன், என்னை பார்த்து நீ சிரிக்கிறியே, இது உனக்கு தகுதியா? அங்க தலைவி வந்து முல்லை என்னை பார்த்து சிரிக்குது, முல்லை பூக்களையே பற்களாக கொண்டு கார்காலமே என்னை பார்த்து சிரிக்குதுன்னு சொல்றா. இங்க தலைவன் இந்த பக்கத்துல இருந்துகிட்டு நீ சிரிக்கிறியே, இது தகுமான்னு கேட்கிறான். அந்த பாடல், கார்புறம் தந்த நீருடை வியன் புடத்து பலர் புகுதரும் புல்லென் மாலை, முல்லை வாழியோ முல்லை நீ நின் சிறுவெண் நகையின் முறுவல் கொண்டனே. முல்லையினுடைய இதழ்கள் சின்ன சின்ன அழகா பல்லு மாதிரியே இருக்கும். அதுவும் இந்த குழந்தைகளுடைய பற்கள் மாதிரி, பச்சரிசி பற்கள் மாதிரி இருக்கும். நீ நின் சிறுவெண் நகையின் முறுவல் கொண்டனை நகுவை போல காட்டல் தகுமோ மற்றிது தமியோர் மாட்டை. இது தகுதியா உனக்கு? இப்படி எங்களை பார்த்து நீ சிரிக்கிறியாம், சிரிக்கலாமா? நாங்களே தனிமை துயர்ல வருந்தி கொண்டு இருக்கிறோம், நீ இது மாதிரி சிரிக்கலாமா? இருந்தாலும் நீ வாழ்வாயாக. ஏன்னா எனக்கு வந்து கார்காலம் வந்துடுச்சுன்னு சொல்ற, என் தலைவிக்கு என்னுடைய வருகை இப்படி சொல்லியிருப்ப, நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு போற மாதிரி இந்த பாட்டு இருக்கும். முல்லை வாழியோ முல்லை நீ நின் சிறுவெண் நகையின் முறுவல் கொண்டனை நகுவை போல காட்டல் தகுமோ மற்றிது தமியோர் மாட்டேன். இந்த பாட்டு முடியுது. அடுத்த ஒரு பாடல், இதெல்லாம் வந்து அக இலக்கியம். இது வாழ்வியலே 2ஆ பிரித்து கொண்டவர்களே தமிழர்கள், அகவாழ்வு புறவாழ்வு. அகவாழ்வு என்பது வீட்டில இருந்து கொண்டு ஆற்றக்கூடிய இல்லறம், புறவாழ்வு என்பது வெளியில சென்று நடத்தக்கூடிய வணிகம், அந்த தொழில்கள், விவசாயம், இந்த போன்ற புறவாழ்வை குறிக்கும். இந்த அக இலக்கிய பாடல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது இந்த புறநானூற்றுல ஒரு பாட்டு வருது, ரொம்ப அருமையான பாடல் அது. அந்த பாட்டை தரேன், நான் சொல்றேன், முதல்ல சொல்றேன். அதாவது, ஒல்லையூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன் என்பவன் மிகப்பெரிய வள்ளல், எல்லாருக்கும் இல்லைன்னு கொடுப்பான். மிகவும் வீரன் கூட, வெற்றி வீரன். போர்ல வந்து போர்னு போனாங்கன்னா அவன் வந்து மன்னன்லாம் கிடையாது, மிகப்பெரிய வள்ளல். அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளு. தன்னுடைய வள்ளல் தன்மையால எல்லோரையும் கவர்ந்தவன், வீரத்தாலையும் ஆண்மையினாலையும் எல்லோர் மனதிலும் நீங்காம இடம் பெற்றிருக்கிறவன். அவன் என்ன பண்றான்னா, திடீர்னு இறந்து போயிடுறான். அவன் இறந்த உடனே அந்த ஊரே என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த ஒல்லையூர் நாடே என்ன ஆகுது, அந்த ஒல்லையூர்ன்ற சொல்றது இப்ப எங்குன்னு சொன்னாக்கா, புதுக்கோட்டை அரசின் கீழ் அந்த காலத்துல இருந்த ஊர்கள்ல ஒன்றுன்னும், இப்ப அது வந்து அந்த ஊருக்கு ஒலியமங்கலம்னு பேருன்னு சொல்லிட்டு ஔவை சு துரைசாமி பிள்ளை சொல்லுவாரு.
அந்த ஒல்லையூரை சுற்றியுள்ள பகுதி வந்து ஒல்லையூர் நாடுன்னு அழைக்கப்பட்டது. அந்த ஒல்லையூர் நாட்டை சேர்ந்த அந்த வல்வேல் சாத்தன் என்ற மன்னன் சொல்ல முடியாது, ஒரு பெரிய தனவந்தன் இறந்த பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்போ எல்லாருமே துக்கப்படுறாங்க. அவனை வாழ்த்தி பாடக்கூடிய பாணர்கள் எல்லாம் அழறாங்க. எல்லாருமே மிகுந்த சோகத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த பாணன் பார்க்க போறான். அந்த அந்த இறப்புல கலந்து கொள்ள எல்லாருமே கூடி கும்பலா இருக்கும் பொழுது, பக்கத்துல எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு வீடுகள்லயும் உள்ள முல்லை கொடிகள்ல முல்லை பூக்கள்லாம் பூத்து இருக்குது. எப்பொழுதுமே பூக்களை பார்த்த உடனே நம்முடைய முகம் மலரும். ஏன்னா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும். கவிமணி அழகா கவிமணியா அழவள்ளியப்பாவான்னு தெரியல. பூக்களை பத்தி பாடும் பொழுது, பூக்கள் அவை பார்க்கும் போதும் சிரிக்கும், பறிக்கும் போதும் சிரிக்கும், தொடுக்கும் போதும் சிரிக்கும், சிரித்து கொண்டே இருக்கும் அப்படிம்பாரு. அப்படியே சிரிக்கிற மாதிரி தோணுது. உடனே அவருக்கு அந்த வேதனை வந்துரும், கோபம் கூட வரும். நீ எதுக்கு இப்ப பூத்திருக்கிற? உன்னை யார் பறிப்பாங்க? யாரு தன்னுடைய கூந்தலை சூண்டி கொள்வாங்க? நீ யாருக்காக பூத்திருக்கிற? நீ இந்த நேரத்துல நீ பூக்கலாமா? எவ்வளவு சோகத்துல நாங்கெல்லாம் மூழ்கி கிடக்குறோம், நீ பூக்கலாமா? அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த பாட்டு இருக்குது. இளையோர் சூடார், சின்ன குழந்தைங்க பறிச்சு உன்னை தலையில தொடுத்து அணிந்து கொள்ள மாட்டார்கள். வளையோர் கொய்யார், வளையல் அணிந்த பெண்களும் உங்களை பறிக்க மாட்டாங்க. குழந்தைங்க வச்சு தன் தலையில சுடிக்கொள்வா, பறிக்க மாட்டாங்க. நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். இந்த கொடிகள் உயரமா இருக்கும் பொழுது ஒரு குச்சியை வச்சு அதை தாழ்த்தி பறிப்பாங்க இல்லையா? அந்த பாணன் கையில யாழ் இருக்கும். அந்த யாழை கொண்டே மேல தூக்கி அதை இழுத்து பிடிச்சி அவன் வந்து பறிச்சு அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பான். தானும் மாலையா கூட சொல்லி அணிந்து கொள்வாங்க. நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை, அதாவது வீரத்தில் சிறந்த ஆண்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா திகழக்கூடிய வல்வேல் சாத்தன், வல்லன்மை உடைய வலிமை பொருந்திய சாத்தன் மாய்ந்த பின்றை, அவனே இறந்துட்டான். முல்லையும் பூத்தியோ, நீயும் பூத்துட்டியா இந்த நாட்டுல, எப்படி பூக்கலாமா? ஒல்லையூர் நாட்டே இந்த பாட்டு வரும். மீண்டும் பாடல். இளையோர் சூடார், வளையோர் கொய்யார், நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை, முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டேன்னு சொல்லிட்டு புறநானூற்று பாட்டு 243வது பாடல். அவரை வந்து குடவாயில் கீரத்தனார் என்ற புலவர் ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு. இப்படி முல்லை வந்து முல்லை நிலம் மட்டும் இல்லை, அந்த முல்லைப்பூ வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். மல்லிகை பூ நல்லாதான் இருக்கும், இருந்தாலும் அந்த முல்லை வந்து அந்த சின்ன சின்ன இதழ்களால எல்லோருடைய மனதையும் அது கொள்ளை கொள்ளும். இந்த முல்லைப்பூக்கள் வந்து நம்முடைய சங்க இலக்கியங்கள் நிறைய பாடல் இருக்குது. முல்லைப்பூ பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. இதுல திரை இசை பாடல், திரையிட பாடல்கள்லயும் இந்த முல்லைப்பூ பாடலாம் நம்ம எல்லாம் விடவே இல்லை. அந்த முல்லைப்பூன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன பாட்டு ஞாபகம் வரும்? முல்லை மலர் மேலே மொய்க்கு மண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கு மண்டு போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கு மண்டு போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழி தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழி தாவ கண்டேன் என் மேலே, முல்லை மலர் மேலே மொய்க்கு மண்டு போலே, வெண்ணிலவை பூமியின் மேலே, வெண்ணிலவை பூமியின் மேலே உன்னகையாலே, கண்ணெதிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே, கண்ணெதிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே, மின்னல் உருமாறி மண் மேலே கன்னியை போலே, ஏ மின்னல் உருமாறி மண் மேலே கன்னியை போலே, அண்ணன் நடை பயில கண்டேன் ஆசையினாலே, அண்ணன் நடை பயில கண்டேன் ஆசையினாலே,
முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே ஆ விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே எந்தன் மனமாட கண்டேன் இன்பத்தினாலே எந்தன் மனமாட கண்டேன் இன்பத்தினாலே சிந்தை நிலை மாறினதாலே எந்தன் முன்னாலே சிந்தை நிலை மாறினதாலே எந்தன் முன்னாலே செம்பவளம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே செம்பவளம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே முல்லை மலர் மேலே மொய்க்கு மண்டு போலே அப்படி ஒரு பாட்டு இருக்குது. இன்னொரு பாட்டும் எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு கூட. அதாவது என்ன படம்னா சாரங்கதாரன் ஒரு படம்னு நினைக்கிறேன். இந்த புறா ஆட வேண்டுமானால் இளவரசர் பாட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஓ பாட வேண்டுமா அப்படின்ட்டு அவன் பாடுற மாதிரி பாடல் வரும். இதுவும் ரொம்ப ஒரு அழகான பாடல். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடி வா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா ஈடில்லா உனையே என் மனம் நாடுதே ஈடில்லா உனையே என் மனம் நாடுதே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே ஈடில்லா உனையே என் மனம் நாடுதே ஈடில்லா உனையே என் மனம் நாடுதே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. அடுத்து இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்குது. முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே கனி மூன்றும் போகும் பாதை எங்கே முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே கனி மூன்றும் போகும் பாதை எங்கே இது காவலை மீறிய காற்று உன் காதலை வேறெங்கும் காட்டு முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே அப்படி ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டும் இருக்குது. முல்லைப்பூ மணக்குது முத்தை போலே சிரிக்குது. பழைய பாட்டு இது. முல்லைப்பூ மணக்குது முத்தை போலே சிரிக்குது முல்லைப்பூ மணக்குது முத்தை போலே சிரிக்குது அள்ளி அள்ளி வாசத்தேனை இளம் தென்றல் தெளிக்குது அள்ளி 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 வாசத்தேனை இளம் தென்றல் தெளிக்குது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. முல்லைப்பூ போலே ரெண்டு மூக்குத்தி மின்னுதடி உந்தன் முந்தானை போலே கூந்தல் நாட்டியம் ஆடுதலின்னு ஒரு பாட்டு இருக்குது. இன்னொரு பாட்டு முல்லைப்பூ வாசம் உசுப்புதே மானே மானே கன்னிப்பூ தேகம் அசத்துது மானே மானே வானின் சொர்க்கம் நீயே என்று வந்தேனம்மா நானும் இன்றுன்ட்டு அந்த முல்லைப்பூவை முதன்மைப்படுத்தி பாடியிருப்பாங்க. இன்னொரு பாட்டம் இருக்குது. மல்லிகை முல்லை பூ பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள்
எல்லாம் எதற்காக, நமக்கு கல்யாணம் அதற்காக. மல்லிகை முல்லை பூப்பந்தல், மரகத மாணிக்க பொன்னூஞ்சல், மஞ்சள் வாழை மாமரங்கள், பச்சை மாவிலை தோரணங்கள், எல்லாம் எதற்காக, நமக்கு கல்யாணம் அதற்காக. இன்னொரு பாட்டு இருக்குது. இதுதான் பாடல் வேற ராகம் இல்லையா? பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும், அது சிரித்தோடி வரும் மாது. அது ஒரு படி வரும். இதுதான் அந்த நிலவா என்று முகம் பார்க்கும் வண்ணப்பந்து, இல்லை இது முல்லை என்று போராடும் கண்ணில் வண்டு, இதுதான் அந்த நிலவா என்று முகம் பார்க்கும் வண்ணப்பந்து, இல்லை இது முல்லை என்று போராடும் கண்ணில் வண்டு அப்படின்னு இன்னொரு பாட்டு ரொம்ப எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு. தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள், குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள், காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ, காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து, தட்டி 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 சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. இப்படி முல்லைன்னு சொன்ன உடனே இலக்கிய பாடலாகட்டும், திரையிசை பாடலாகட்டும் நம்முடைய மனதை கொள்ளை கொள்கின்றன. நன்றி. இந்த அவையில இந்த என்னுடைய எண்ணங்களை சொல்ல வாய்ப்பு கிடைத்த இந்த அவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான அற்புதமான சிறப்புரையினை இலக்கியத்தில் முல்லை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொலரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் ஊங்கு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று ஊங்கு தொகுப்பில் இலக்கியத்தில் முல்லை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு அம்மா புலவர் ராணி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் ஊங்கு என்ற தொகுப்பில் இலக்கிய சாரல் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் கோதையம்மாள் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது அன்பு அம்மா விஜயகுமாரி அவர்களை கருத்துக்களை பகிர அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க, வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். அருள் நிறைய ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கதுணையாவும் பக்கபலமாவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ராணி அம்மா, புலவர் ராணி அம்மா அவங்க வராங்கன்னாலே பாட்டும் அந்த பாட்டுக்கு தகுந்த கருத்தும் நிறைய கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய பாட்டு பாடினாங்க, கருத்துக்களை சொன்னாங்க. இலக்கியத்தில் முல்லை, இந்த முல்லைக்கு வந்து எவ்வளவு எடுத்துரைத்தாங்க பாப்பா, கணக்கே இல்லை. மழை பெய்யும் காட்சி, 3 அடி மண் கேட்டது, வாக்கு சொல் கேட்டது, விரிச்சு கேட்டதுன்னு அம்மா சொன்னாங்க. நற்சொல் அப்படின்னா கன்றுக்குட்டிய வந்து ஆறுதலா தழுவி வந்துடுவாங்க, அம்மா வந்துடுவாங்கன்னு சொன்னது. இவ்வளவு நாள் காத்திருந்தேன் அந்த தோழி சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு துன்பப்பட்டு அவங்க பேசுற மாதிரியே அதே கதாபாத்திரத்துக்கு அம்மா போயிடுறாங்க. அப்படி ஒரு நிலையை உணர்றேன் நானு. ரொம்ப அருமை அம்மா. நீங்க வந்தாலே இந்த பாட்டும் இந்த கதையும் ரொம்ப அற்புதமா அருமையா எடுத்து சொல்றீங்க அம்மா. ரொம்ப ஆறுதலா இருக்கு மனசுக்கு. கால நேரத்துல நீங்க இந்த மாதிரி நிறைய பகிர்தலை வந்து எங்களுக்கு கொடுக்கணும், அதை எடுத்து நாங்களாம் பயன்பெறணும். ரொம்ப நன்றி அம்மா. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்து மகிழ்கின்றோம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள் அம்மா. காலை பொழுது ராணி அம்மா முல்லை சார்ந்த ரொம்ப முன்னாடி கேட்ட பாடல் வரிகள் எல்லாம் இன்னைக்கு கேட்டோம் அம்மா. நன்றிங்கம்மா. கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. காலை பொழுது ராணி அம்மாவுக்கு நன்றி. அடுத்து கோதை அம்மா, நீங்க உங்க கருத்துக்கள் தெரிவிக்கலாம் அம்மா. நன்றிம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ராணியம்மா எப்போதுமே அருமையாக பேசுவாங்க, எல்லாருக்கும் தெரிந்த உண்டு. இலக்கியத்தில் முல்லை அந்த தலைப்பே ரொம்ப அழகாக இருந்தது.
அந்த முல்லை பூ வந்து மனம் எப்படி நறுமணம் வீசுதோ அது போல் நம்ம அவையில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக எல்லாருக்குமே இருந்தது. அந்த வாசனை எப்படி எல்லாரையும் உணர்வை தூண்டுதோ அதே போல் எல்லார் மனசையும் தூண்டின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பாடல்கள் சொன்னாங்க. முல்லைப்பாட்டில் எவ்வளோ பாடல்கள் இருக்குதோ அவ்வளவும் சொன்னாங்க. அதுக்கான கருத்துக்களும் அருமையாக சொன்னாங்க. நிறைய சினிமா பாடல்கள் வந்து ஒரு 2, 3 பாடல் பாடினாங்க. அதுவும் சிறப்பான பாடல். எல்லா செய்திகளுமே நமக்கு மறந்து போன விஷயங்களை நினைவூட்டுற மாதிரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த பாடல்களும் அவங்க சொன்னதும் ரொம்ப சிறப்பாக வாசித்தாங்க, சிறப்பாக சொன்னாங்க, பதிவு பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். இந்த அவைக்கு கொண்டு வந்தது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருடைய சார்பிலையும். அதுவும் வள்ளுவம் போற்றுவோம் அவையிலேருந்து வந்து இவங்க பேசுனது எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு, ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நன்றி நன்றி. நன்றிங்க கோதையம்மா. அருள்சேவில் சகோதரர், உங்க கருத்துக்கள் தெரிவிக்கலாம் சகோதரர். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமாக இருந்தது இந்த காலைய பொழுது. சிறப்பான ஒரு இலக்கியத்தில் மூழ்கிறதுல ஐவகை நிலங்கள்ல ஒன்று முல்லை. அழகா அந்த இலக்கியங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒவ்வொரு நுணுக்கமான அசைவுகளை வந்து அவ்வளவு விவரிச்சு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அந்த மழையா இருக்கட்டும், அந்த கன்றுக்குட்டியை தடவி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு இலக்கியத்துல வர்ற சின்ன சின்ன நுணுக்கமான அசைவுகளை அந்த மாதிரி அழகா இலக்கியத்துல வடிவமைச்சிருப்பாங்க. அம்மா வந்து ஒவ்வொரு பாடலையும் சொல்லும் பொழுது சிறப்பா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா இந்த முல்லைங்கிறது இலக்கியத்தில் மட்டுமல்ல, திரைப்பட இசையிலையும் நிறைய அந்த முல்லை சம்பந்தமான என்னென்ன பாடல்கள் இருக்கோ அனைத்து பாடல்களையும் பாடி மகிழ்வித்தீங்கம்மா. வாழ்த்துக்கள்ம்மா, வாழ்த்துக்கள். உங்களது உரை இந்த காலை பொழுதுல அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஆறுதலா இருந்தது மாதிரி இருந்தது. இனிமையான உங்க குரல்ல அந்த பாடினது வந்து இன்னமும் அந்த நாக்குல வந்துகிட்டே இருக்கு. அந்த அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் முடிஞ்சா இந்த பாடல் கூட என்னோட பாடுங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டுப்பா? அசைந்து ஆடும் மீன். அது ரொம்ப பிடிச்சமான பாட்டுமா அது. வசந்த முல்லை. வசந்த முல்லையா? வசந்த முல்லை போல அருமையான பாடல். எனக்கு இப்ப நீங்க பேசி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் என் வாயில அந்த படத்தை வந்துகிட்டே இருக்குது. அவ்வளவு அருமையான பாடல், கேட்க அவ்வளவு அருமையா இருக்கும். சிறப்பா இருந்துச்சுமா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிப்பா. நன்றி. நன்றிங்க அருள் சகோதரர். வி.கே.கே. குந்தவை பொன்னின்னு இருக்கு. அவங்க பேர் தெரியல. உங்க பேரு? கவிதா. சாரி கவிதா, நீங்க உங்க கருத்துக்கள் தெரிவிக்கலாம். கவிதா. வணக்கம் சசிகலா மேம். மறு வச்சுட்டு வந்திருக்கேன் சசிகலா மேம். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நாங்களாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இல்ல உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன் நானு. சாமர்த்தியம். இல்ல நான் லாஸ்ட்ல தான் வந்தேன். நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. யூஸ்வலா ராணிமா வந்து இலக்கியத்துலேருந்து ரொம்ப அழகா பேசுவாங்க. பாட்டும் கூடவே பாடும்போது சொல்லவா வேணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பாடல்கள். எல்லா பாட்டுமே வந்து பழைய பாடல்கள்லாம் அவங்க பாடி கேட்கணும். அவங்கள மாதிரி அந்த அந்த பாடல்களோட மூடு செட் பண்ணுறதோ, இல்லை அந்த பாடல்கள் பற்றி விளக்கம் சொல்கிறதோ வேறு அவங்களுக்கு இணை அவங்க தான் சிறப்பாக பண்ணுவாங்க. அது போலவே இன்றைக்கும் சிறப்பாக இருந்தது. நாங்கள் நிறைய கேட்கறதுனால எங்களுக்கு மேபி அது இப்போ பழகி போன ஒன்றாயிடுச்சு. அதை புதுசாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். அது மாதிரி தான் எங்களுக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் நாங்கள் பழகிட்டோம் இல்லையா? எங்கள் வீட்டு முல்லைக்கு மனம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் எங்களுக்கு. அப்படி கொஞ்சம் மிதப்ப ஆயிட்டோம் நாங்கள். பட் அது வந்து புதுசாக கேட்குறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியும். அள்ள அள்ள குறையாத இலக்கிய வளம் அவங்கக்கிட்ட இருக்குது. அது வந்து எப்போவுமே பாராட்டத்தக்கது. அவங்கக்கிட்ட இருக்கதை அவங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய மனசு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். தான் படித்ததை கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற மனசு வராது. அது அவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது. சிறப்பாக பண்ணாங்க. இன்றைக்கும் நான் அந்த முல்லை மலர் மேலே பாட்டு அப்போ தான் வந்தேன்.
கொஞ்சம் தூங்கிட்டேன் நான். நன்றி, நன்றி. அவைக்கு நன்றி. ஆரோக்கியம் ப்ரிட்டோ, மத்த ஆர்கனைசர்ஸ்க்கு நன்றி. சிறப்பா இருந்ததும்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றிங்க கவிதா. அம்மா நீங்க சொல்லுவது போல அம்மாவோட அப்படியே மடை திறந்த வெள்ளம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எப்படிதான் இவ்வளோ பாடல் வரிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, திருக்குறள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க, கட 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 கடன்னு எங்களுக்கு ஒவ்வொரு தரையும் அந்த ஆச்சரியம் இன்னும் குறையலைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் இருக்கு அம்மாவோட பாடல் வரிகளும் சரி, கருத்து சரிவும் சரி. நன்றிங்க நன்றிங்கப்பா, நன்றிங்க ராணியம்மா. அடுத்து விந்தியா கௌரி சகோதரி, நீங்க உங்க கருத்துக்கள் தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இலக்கியத்தில் முல்லை என்ற தலைப்புல ராணியம்மா அருமையா உரையாற்றினாங்க. பாடல் எண்ணையும் குறிப்பிட்டாங்க. முல்லைத்திணை பாடலை நல்ல முறையில வாசித்தாங்க. வாசித்து அதற்கான பொருளை இயல்பா சொன்னாங்க, உணர்வு பூர்வமா சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, திருக்குறள் 3000 பாடல்களையும் எடுத்துரைத்தார்கள். அந்த எடுத்துரைத்த பாங்கு அருமையா இருந்துச்சம்மா. நீங்க சொல்லும்போது கேட்க கேட்க இனிமையா இருந்துச்சு. விருச்சி அப்படின்றத ரொம்ப நல்லா தெளிவா சொன்னீங்க. இப்போவும் நம்மளுக்கு யாராவது நம்ம மனசுல நினைக்கிறப்போ நீ நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு யாருக்கோ சொன்னா கூட நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு நல்லபடியா நடக்கும் அப்படின்னு. அன்றைக்கான பதிவு இன்றைக்கு நீங்க சொல்லும்போது கேட்பதற்கு தமிழர்களுடைய வாழ்வு எவ்வளவு உன்னதமா இருந்தது, அந்த தாய் சேய் உறவு, மக்களுடைய அந்த பழக்க வழக்கம், அவங்களுடைய பண்பாடு, நாகரிகம், தலைவி பிரிவு துயர ஆட்டி ஈர்க்கிறது, தோழி உதவியா இருக்கிறது, தலைவன் வர்றது, இப்படி நிறைய மரபு சார்ந்த கருத்துக்களையும் திருப்பம் நமக்கு ஒரு நினைவூட்டலா நீங்க பாடல எடுத்துரைத்து சூழலை ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. உங்களுடைய இந்த எடுத்துரைத்த விதத்திற்கு பாராட்டுக்கள். நீங்க எப்பவுமே தமிழை நேசிக்கிறவங்க, நீங்க கற்ற தமிழை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதை அருமையா எடுத்துரைக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா, நன்றிகள் அம்மா. நன்றிம்மா, நன்றி. நன்றிகள் அம்மா. காசி ஆரிமுகம் சகோதரர், நீங்க உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் சகோதரர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மாவின் உரை எப்போவுமே சிறப்பான உரையாக இருக்கும். அது அந்த சங்க இலக்கியத்தை அவங்க சொல்லுகிற விதம் அதாவது என்னென்னா, ஒரு தமிழ் அறிஞர்கள் பேசும்போது ஒரு விதமாக இருக்கும், தமிழ் ஆர்வலர் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் தமிழ் ஆசிரியர் பேசும்போது நமக்கு எப்படி தோணும்னா, நம்மளை ஒரு மாணவனாக நம்ம கருதிக்கிட்டு நம்ம கேட்குற மாதிரியே இருக்கும். அவங்க மாணவர்களுக்கு சொல்கிற விதம் எப்படி சொன்னால் புரியும், எந்த அளவுக்கு நம்ம அவங்கள புரிய வைக்கலாம், எளிமையான சொற்களை கொண்டே புரிய வைக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆசிரியர்களுக்கு தான் கைவந்த கலை. இன்னைக்கு அம்மா அவர்கள் சொல்லும்போது அந்த முல்லைப்பாட்டுல அந்த வரிகளை சொல்லி அவங்க சொன்ன அந்த உரை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவங்க சாதாரணமாக சொல்லிட்டு போயிருக்கலாம், நம்ம கடல்ல இருந்து தான் தண்ணியை எடுத்து அந்த மேகம் மழையா பொழியுது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எங்கே இருந்து சொல்கிறாங்க, நம்ம வங்கக்கடல்ல இருந்து அந்த கடல்ல நீர் எப்படி தென்மேற்கு பருவக்காற்று மூலமா போயிட்டு அந்த இமயமலையில மோதி அங்கே மழையா பொழிஞ்சு மறுபடியும் அது வங்கக்கடலுக்கு அங்கே இருந்து தண்ணியை எப்படி உறிஞ்சு மறுபடி வடகிழக்கு பருவமழையா நம்மளுக்கு தருது அப்படிங்கிறது சொல்லும்போது, இதைத்தான் அவங்க அந்த சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த மேகம் எப்படி பெருகுது அப்படிங்கிறத அந்த ஆன்மீகத்தை கூட ஒப்பிட்டு அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவரோட திருமாலோட அந்த அவதாரம் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தாரோ அதே மாதிரி அந்த மேகம் விஸ்வரூபம் எடுத்து நம்மளுக்கு மழையா பொழியுது அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்கும்போது என்னன்னா, நம்மளுக்கு எளிதில் அந்த கருத்து மனசுல பதிஞ்சிருது. ஓ, இப்படி அவங்க எழுதியிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சேர்த்து அழகா எழுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்குது. அந்த காலத்து மக்கள் எந்த அளவுக்கு யோசிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம இப்பதான் அறிவியல் பூர்வமா இதெல்லாம் நிரூபிக்கிறோம். ஆனா ஆரம்பத்திலே அது இந்த அளவுக்கு அறிவியல் நம்ம மக்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு பெருமையாவும் இருக்கு.
அதே மாதிரி குறுந்தொகையில இருந்து அவங்க எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த முல்லை பாட்டுல வந்து அவர் நட்புதனார் சொன்ன வரிகள் வந்து அந்த நனந்திலை உலகம் அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உள்ள அப்படியே புகுத்திட்டாங்க. இப்போ நம்ம திருக்குறள்ல 2 வரியும் நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி இந்த ஒரு 6, 7 வரிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வரிகள் வந்து நமக்கு மனசுக்குள்ள அப்படியே பதியிற மாதிரி ஒவ்வொரு வரிக்கும் இந்த அர்த்தத்தை சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வியப்பா இருந்துச்சு. ரொம்ப நல்ல உரையா இருந்தது. நான் என்ன மாதிரி ஆட்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த தமிழ்ல மேம்படையும் விதமா அந்த உரை இருந்தது. அதே மாதிரி அந்த பாடல்களையும் வந்து முல்லைப்பூ சம்பந்தமான பாடல்களும் 2 பாடல்கள் அருமையா பாடினாங்க. அம்மாவுக்கு எனக்கு சிறந்த நன்றிகள். நன்றிகள் அம்மா. நல்லதுப்பா. நன்றிப்பா. நன்றி. நன்றிங்க காசி ஆறுமுகம். கவிஞர் வந்து கவிதை வரிகளை உணர்ந்து சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிங்க சகோதரர். நாங்கெல்லாம் சும்மா அப்படியே கருத்து சொல்லிட்டு போனோம். நீங்க ஆளை உள்வாங்கினது சொன்னது விதம் நல்லா இருந்ததுங்க சகோதரர். நன்றிங்க சகோதரர். விஜயாலயனையா, உங்களுக்கு கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கலாம் ஐயா. நன்றி சகோதரர் சசிகலா சகோதரி, இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இன்றைய சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர் ராணியம்மாள், புலவர் ராணியம்மாள் மிகவும் சிறப்பாக என்று இருக்காங்க. நான் இது இணைந்திருப்பதற்கு கொஞ்சம் தாமதமானதான் என்னால் முழுமையாக கேட்க முடியவில்லை. ஆனாலும் காசி அருமுக ஐயா குறிப்பிட்டது போல புலவர்கள் பேச்சு அவர்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். அவர்கள் தமிழை நமக்கு அமுதூற்றி நமக்கு கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம தமிழை வந்து எப்படி எடுத்து நம்ம அந்த இயல்பிலிருந்து சற்றும் குறையாமல் அதே நேரத்தில் நமக்கு புரியும்படியும் சொல்வது புலவர்கள் பாடி. இதற்கு நமது புலவர் ராணியம்மாள் என்று பேசியது மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். நானும் என்பதை முழுமையாக கேட்டேன். அவங்க வந்ததுக்கு மிகவும் நன்றி. இன்று இலக்கியத்தில் முல்லை என்ற தலைப்பில் அவர்கள் சிறப்பாக ஒரு உரையாற்றிருக்காங்க. அதற்கு நன்றி. நான் மேலும் கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ கொடுத்ததற்கு நன்றி. மற்றும் இன்று விஜயா அம்மா, சேவியர் சகோதரர் வித்யா மற்றும் காசி ஆறுமுகம் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்று சசிகலா சகோதரி மிகவும் சிறப்பாக தொகுத்து வழங்குகிறார். அதற்கு நன்றி. மற்றும் வேல் சகோதரர் மற்றும் நமது கீழே அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மற்றவர்களுக்கு வாய்ப்பளித்து இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி சகோதரர். வாழ்க வளம். நன்றிப்பா. நன்றிங்க விஜயாலனையா. அனைவருக்கும் நன்றி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிங்க சகோதரர். வேறு யாரு கருத்துக்கள் தெரிவிக்கிறது இருக்கா? அருள் சேவியர் ஐயா இருக்காங்க பாருங்க. ஐயா ஃபர்ஸ்ட் பேசிட்டாங்க. ஓகே, நன்றிங்க. வேற யாரும் கருத்துக்கள் தெரிவிக்கிறது இருந்தா இல்லைன்னா ராணியம்மா ஏற்புரைக்கு போயிடலாம். நல்லதுமா. அதாவது நல்லதுடா. சங்க இலக்கியம்னா நாம என்ன நினைக்கிறோம்னா அது கஷ்டம் படிக்கிறதுக்கு, அது ஒண்ணுமே இல்லை, அது இப்படியோ இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அது பலாப்பழம் போல மேல முள்ளு முள்ளா இருக்கும், அதை எடுத்து பிரிச்சு இல்லவே இல்லை. அப்படி இருந்தா ஒரு முயற்சி பண்ணணும் தானே. முயற்சி பண்ணாம கிடைக்கிற எதுவும் நமக்கு சுவைக்காது இல்லையா? அது மாதிரி சங்க இலக்கிய பாடல் ஒவ்வொன்றுமே எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அது படிச்சு ரசிக்க ரசிக்க எப்படி ஒரு
இனிமையான பாடலை கேட்கும் பொழுது காதுகள் மனம் மகிழுதோ, அது மாதிரி நல்ல உணவை சாப்பிடும் பொழுது வாயும் வயிறும் மகிழுதோ, நல்ல காட்சியை காணும் போது கண்கள் மகிழுதோ, அப்படி இந்த இலக்கியங்கள் வந்து ஐம்புலனுக்கும் அந்த கண்டு கேட்டு உண்டு உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றடி கொன்னையுடன் சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி அந்த ஐம்புல இன்பத்துக்கும் வழிவகுப்பு தான் இந்த சங்க இலக்கியங்கள் பாடல்கள் எல்லாம். அதை எல்லாரும் உணர்ந்து மகிழ்ந்து பண்ணணும். எங்க காலத்துல எல்லாம் வந்து நாங்க புத்தகத்தை தேடி படுத்து பண்ணணும். இப்ப அப்படி கிடையாது. ஒரு விரல்ல தொட்டாலே போதும், எல்லாமே நம்ம முன்னாடி வந்து குவிந்து கடை விட்டு காத்திருக்குது. நம்ம ஒரு சின்ன முயற்சி எடுத்து அதை படிக்கும் பொழுது எவ்வளவு அழகா நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த சுவை நயம். ஒரு முல்லைப்பூவை பார்த்தா முல்லைப்பூவை பார்க்கும் போதெல்லாம் எல்லோருக்குமே இந்த பாடல்கள் ஞாபகம் வரும். எனக்கு ஞாபகம் வரும். முல்லைப்பூவை பார்த்த உடனே முல்லை வாழியோ முல்லை அப்படின்ற ஞாபகம் வரும். முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே, அதுவும் ஞாபகம் வரும். என்னை பார்த்து சிரிக்கிறியே, இது நல்லதா அப்படின்னு கேட்கிற மாதிரிலாம் எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்க. அறிவை வந்து உணர்வோட கலந்து கொடுக்கும் பொழுது அது ரொம்ப பெருசா இன்பம் பயக்கும். அந்த இதுக்கு வந்து இது தெரிஞ்சா மட்டும் போதாது. அது நாம அறிந்த அந்த இன்பத்தை, உணர்வை மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். செல்வத்தை மட்டும் இல்ல, இதையும் பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அது நமக்கும் ஒரு மகிழ்வை தரும், மத்தவனுக்கும் ஒரு பயன் தரும். இதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாருக்குமே எளிதில கிடைச்சிடாது. எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஓய்வு பெற்று எங்கேயோ ஒரு பக்கத்துல ஒடுங்கி போயிடாம, இந்த அவையின் மூலமாக, வள்ளுவம் போற்றும் அவையின் மூலமாகவும், அதன் மூலமா சேவியருக்கு நான் முக்கியமா நன்றி சொல்லணும். அவர் கூப்பிடும் போதெல்லாம் கூட, இல்லப்பா இல்லப்பா வேணாம்ப்பா, இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு கிடந்தேன் நானு. ஆனா வந்த பிறகு இப்ப எனக்கே ஒரு சுவை வருது. நம்முடைய ஒண்ண சொல்லும் பொழுது நமக்கும் ஒரு சுவையா இருக்குது இல்லையா? நல்ல ஒரு உணவை நல்லா சமைச்சிட்டு பரிமாறும் பொழுது அதை உண்பவருடைய முகத்தை ஒரு மகிழ்ச்சியை காணும் பொழுது நமக்கு வந்து செஞ்சவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? அது போல இந்த அவைக்கு கொண்டு வர்றதுக்கு சேவியருடைய பங்கு அளப்பரியது. இந்த அவை வந்து எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்குது. எங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் மகிழ்றதுக்கும் இந்த அவைக்கு நான் ரொம்ப நன்றி. எல்லோருக்குமே சொல்லணும். ஆரோக்கிய பிரிட்டோ ஆகட்டும், கற்பகவல்லி ஆகட்டும், சசிகலா, ரேவதி, வேல், அப்புறம் வந்து எல்லாருக்குமே நன்றி. காசி ஆறுமுகம் தெரியாத அழகா சொன்னாரு அவரு. வாழ்த்துக்கள்ப்பா, நன்றிப்பா. அப்புறம் விஜயா அவங்களுடைய இந்த வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டு அவங்க சொல்ற துணியே அது தனி. எல்லோரையும் வாழ்த்தக்கூடிய மனம் இருக்கணும். எண்ணம் நல்லா இருந்தாக்கா எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வாழ்த்தக்கூடிய மனம் உண்டு. அவங்களுக்கும் நன்றி. இந்திய கௌரி அவர் ரொம்ப அழகா பின்னூட்டம் கொடுத்தாங்க. மகிழ்ச்சிமா, நல்லதுமா நல்லதுமா, நன்றி. விஜயாலயன் ஐயா அவர்களும் கேட்க முடியலன்னு சொன்னா கூட இடையில கொஞ்ச நேரம் வந்தாலும் கூட பின்னூட்டம் கொடுத்து மகிழ்வித்தார். நல்லதுப்பா, மகிழ்ச்சிப்பா. எனக்கு பின்னூட்டம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. பின்னூட்டம் தரணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு செயல்களை வந்து நம்ம ஒரு உணர்ந்து சொல்லும் பொழுது நம்ம மனசுல முதல்ல மகிழ்ச்சி உண்டாகும். அப்புறம் அடுத்தவங்களுக்கு நம்ம மகிழ்ச்சி வர ஒரு காரணமா இருக்கிறோன்ற அந்த நிறைவே பெரிய செய்தி நான் நினைப்பேன் நானு. நல்லது நல்லது. இப்படி ஒரு வாய்ப்பு தந்த இந்த அவைக்கு நன்றி. பிரிட்டோவுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நல்லதுப்பா. நன்றி நன்றி. நல்லதுமா. நன்றிங்க ராணியம்மா. சிறப்பான நிறைவு கருத்துக்கள். அனைவருக்கும் நன்றி சொல்வது ரொம்ப சிறப்பாக இருந்தது ராணியம்மா. அம்மாவோட இன்றைய முல்லை சார்ந்த கருத்துக்கள் ஒரு நல்ல காலை பொழுது, ஒரு நிறைவான காலை பொழுதா மாத்தினதுக்கு நன்றிங்கம்மா. நிகழ்வு நிறைவு. வேறு யாரும் கருத்துக்கள் தெரிவிக்கிறதா தெரிவிக்கலாம், இல்லைன்னா நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி நன்றி. இணைந்த அனைவருக்கும் நன்றி. அனைத்துக்கும் நன்றி. இறைக்கு நன்றி. 5 4 3 2 1. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா நன்றிமா. அனைவருக்கும் நன்றிப்பா. நன்றி.